ஏதாவது பேசணும். இது ரோலக்ஸோட பர்த்டேக்கு வந்து பிரியாணி செய்வோம். ரோலக்ஸ் அங்கே பாரு, ரோலக்ஸ் பாரு. ரோலக்ஸ் உனக்கு தான் அவனோட பர்த்டேக்கு வந்து பிரியாணி செய்வோம் இன்னைக்கு. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் பார்க்கலாமா? இன்னைக்கு ரோலக்ஸோட பர்த்டேக்கு வந்து பிரியாணி, தயிர் பச்சடி, முட்டை. என்ன பிரியாணி? சிக்கன் பிரியாணி. சிக்கன் பிரியாணி, முட்டை, தயிர் பச்சடி. ரோலக்ஸ் இன்னைக்கு சரி வேட்டை. ரோலா செம்ம மாஸ்டரான பிரியாணி. ரோலக்ஸ் கேக் கட்டுவோமா? ரோலக்ஸ் என்ன கேக் வேணும் உனக்கு? ரோலக்ஸ் உனக்கு என்ன கேக்குறா வேணும்? ரோலக்ஸ் என்ன கேக்குறா வேணும்? அவனுக்கு பிடிச்சிட்டு நிக்கிறத பாரு. ரோலக்ஸ் உனக்கு என்ன கேக் வேணும்? ஏன்னா பிரியாணி வீடியோ வந்து ஏற்கனவே போட்டோம்ல, அதனால நான் பிரியாணி செய்யும்போது எடுக்கிறேன். வீடியோ செஞ்சுட்டு தயிர் பச்சடி எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கணும். அது செய்யும்போது எடுத்து நல்லா இருக்கும். ரோலக்ஸ்க்கு பிரியாணியா? ரோலக்ஸ் உனக்கு இன்னைக்கு லெக் பீஸு, சிக்கன் பிரியாணி, அது எவ்வளோ ஒரு இதாக இருக்கு பாரு. காலையிலேருந்து சாப்பிடல, அது பிரியாணிக்காக வெயிட்டிங். இன்னைக்கு ரோலக்ஸ் தான் பர்த்டே, யாருக்கும் பர்த்டே. ரோலக்ஸ் நம்ம பர்த்டேக்கு கூட பிரியாணி செய்ய மாட்டோம், ஆனால் ரோலக்ஸ் பர்த்டேக்கு பிரியாணி செய்கிறோம். ஏ ரோலக்ஸ் பாரு படுத்துச்சு பாரு. என்னவா என்னவா இன்னைக்கு நீங்கள் சாப்பாடு தந்தாதான் நான் போவேன் அப்படின்றானா? ரோலக்ஸ் தானே பிரியாணி. ரோலக்ஸ்க்கு தான் சொல்கிறேன். முட்டை வெந்துருச்சு, இதை தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கோம். ஃப்ரிட்ஜை காமிக்க. முட்டையில் உப்பு போட்டால் தான் முட்டை வந்து வெடிக்காதுன்னு சொல்லுவாங்க, அதனால உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன். இது யார் சொன்னதுன்னா, யார் சொன்னது சொல்லு? யார் சொன்னா? தண்ணி வடிவே. யார் சொன்னா? இது வந்து நம்ம அத்தை கனிகா. ஏன் உங்கள் சித்தி சொன்னா, கனிகாரின்னு தான் சொன்னா, சித்தின்னு சொன்னான். அரிசி நல்லா தண்ணி காஞ்சிடுச்சு. இது வந்து நம்ம வீட்லேயே எல்லாமே கடலெண்ணெய் ஊற்றினா தான் நல்லாயிருக்கும். ரோலக்ஸ்க்கு பார்த்து பார்த்து செய்கிறீங்களா? ஆமாம், ரோலக்ஸு பிடிச்ச மாதிரி சாப்பாடு. இது வந்து ஜஸ்ட் ரோலக்ஸ் சாப்பிட்டதுக்கப்புறம் தான் நமக்கு நிற்கும். என்ன நிஷாந்த், ரோலக்ஸுக்கு சாப்பாடு போட்டு சாப்பிடுவோமா இல்லை நம்ம சாப்பிடுவோமா? ஃபஸ்ட்டு சாப்பாடு போட்டு சாப்பிடலாம். சாப்பிடலாமா? என்ன கேக் வாங்கலாம்? முட்டை உடைக்கும் போது பார்த்தியா, உடையாமல் தோல், ஒவ்வொரு முட்டை வந்து அப்படியே அந்த தோலோடு பிச்சுக்கிட்டு வரும். இது அழகாக வருது பாரு. ரோலக்ஸ் ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே டு யூ. ரோலக்ஸ் பிரியாணி செய்கிறத பார்த்துட்டே இருக்கு. இங்கே பாரு ரோலக்ஸ், என்னடா ரோலக்ஸ்?
இவ்வளோ அழகாக நிற்கிது பாரு வந்து. அடுத்து முட்டை கிரேவி செய்ய போகிறோம். முட்டை கிரேவி செய்கிறது முட்டை கிரேவி மசாலா. அது கொஞ்சம் இல்லை இல்லை வேணாம், நான் தான் அதுக்கு வச்சுருக்கேன் தண்ணி. பிரியாணி டம் ஆயிடுச்சு. ஃப்ரூட் மிக்ஸ் வாங்கிடுறீங்களா? பக்கத்தில் ஏதாவது நாங்கள் தர்பூசணி வேண்டாம் கொடுக்குறோம். சரி பார்த்தோம். வெயில் காரம் கேட்டா இது சுட்டுக்காரங்க குக்கரில். நீ காரமும் சாப்பிட மாட்டேங்கிறீங்க, அப்புறம் காரம் வேணாங்கிறீங்க. உங்களை நம்பி எதுவுமே சமைக்க முடியல. ஆனால் முட்டை கீரி கூட தான் அந்த மசாலாலாம் உள்ள இறங்கும். இப்படி எப்படின்னா கிராஸாக கட் பண்ணால் மஞ்சத்தூள் போட்டியா? போட்டதுனால தான் இந்த கலர் புதினாமல்லி கொஞ்சம். இது வந்து ரோல்ஸ்க்கான பிடிச்ச ஃபுட்டு இது. தோல் கறி பெரட்டல். முட்டை மாஸ் ரெடி. ரோலக்ஸ் சூப்பரான பிரியாணி முட்டை ரெடி. தயிர் பச்சடி. இன்றைக்கி நம்ம வீட்டில் சமையல தயிர் பச்சடி, பிரியாணி.